தற்பொழுது 2026ஆம் ஆண்டுக்கான புதுக்குடிப்பு சுடர் விளையாட்டு கழகம் நடத்தும் சித்திரை புத்தாண்டு கலாச்சார விளையாட்டு விழாவின் அதிதிகள் தற்பொழுது விக்னேஸ்வரர் ஆலய பிரதம குரு மற்றும் கௌரவ பிரதேச சபை உறுப்பினர்கள் அதிதிகள் அனைவரும் வரவேற்கப்படுகின்றனர். பொதுக்குடிப்பு சுடர் விளையாட்டு கழகம் நடத்தும் சித்திரை புத்தாண்டு கலாச்சார விளையாட்டு விழாவின் அதிதிகளுக்கு மாலை அணிவித்து புத்தாண்டு கலாச்சார விளையாட்டு விழா 2026 அதற்கமே தற்பொழுது அதிதிகள் வரவழைக்கப்பட்டு வருகின்றனர். காலா கோமாராசா ஐயா அவர்களை ஏற்றி வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். திரு யோவண்ணா தவனேசன் பொறியியலாளர் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. அடுத்த சுடனை ஏற்றி வைப்பதற்காக சிறப்பு அதிதியாக இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்ற திரு வீரா திருச்செல்வம் இலங்கை இளையோர் மல்யுத்த அணியின் பயிற்றுவிப்பாளர் அவர்களை அழைக்கின்றோம். சுடர்னை வைத்தியர் சீனா சிவபாலன் அவர்களை ஏற்றி வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அடுத்த சுடர்னை திரு ஆனா குழந்தையர் ராசா ஐயா அவர்களை ஏற்றி வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அடுத்த சூழலினை அருட் சகோதரி பாக்கியம் கிலன் அமணி அவர்களை ஏற்றி வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அடுத்த சூழலினை ஏற்றி வைப்பதற்காக ஆனா ராமேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றோம். சூழலை இயற்றிய அனைத்து அதிதிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இறைவணக்கம் விசைத்திட பி பிரஸ்தனா அவர்களை பணிபன்புடன் அழைக்கின்றோம். கடலிலம் பாச்சின நட்டுணையாவது நமச்சிவாயவே உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய இன்பனி வேணியன் அலைச்சோதியன் அம்பலத்தாடுவா மலசிலம்படி வாத்தி வணங்குவோம். ஓம் நம பார்வதிபதே அதகரா மகாதேவா. எந்நாட்டுக்கு சிவனை போட்டு எந்நாட்டவற்றுக்கும் மிரியா போட்டு இம்மே சூழ்க எல்லாரும் பாருங்க. ஓம் சாந்தி சாந்தி.
மாசி சம்பளம். நன்றி. அடுத்து சுடர் கீதம் இசைக்கப்படும். சுடர் புவியெங்கும் புகழ் பெற உயர்ந்திடவே விளையாட்டுடன் சமூக சேவையுமாய் விரைந்து நடாத்திடும் கழகம் சுடர் முறையான கல்வியும் சேர்ந்திடவே நிறைவாய் வளர்ந்து உயர்ந்திடுவாய் வளர்க உயர்க வானுறவே சுடர் வளர்க உயர்க வானுறவே. ஒளி வீசும் சூரியன் சுடராகும் உனக்கில்லை என்றும் பிடராகும் பழி போடுவார் இங்கு சிலராகும் உன் வழியில் வருவோர் பலராகும் ஒளி வீசும் சூரியன் சுடராகும் உனக்கில்லை என்றும் பிடராகும் பழி போடுவார் இங்கு சிலராகும் உன் வழியில் வருவோர் பலராகும் போட்டியுண்டு இங்கு பொறாமை இல்லையே கூட்டி விளையாடும் குழந்தைகள் நாமே வளர்க உயர்க வானுறவே சுடர் வளர்க உயர்க வானுறவே. யாருக்கும் தீங்கின்றி வாழ்ந்திடுவோம் யாரையும் வெறுக்காமல் சேர்த்திடுவோம் நீருக்கு நேராக கதை பேசி ஊருக்கு விளையாடி உயர்ந்திடுவோம் யாருக்கும் தீங்கின்றி வாழ்ந்திடுவோம் யாரையும் வெறுக்காமல் சேர்த்திடுவோம் நீருக்கு நேராக கதை பேசி ஊருக்கு விளையாடி உயர்ந்திடுவோம் மூட்டி கொடுக்காத மனதுடனே விளையாட்டி காட்டிடும் வீரர்களாம் வளர்க உயர்க வானுறவே சுடர் வளர்க உயர்க வானுறவே புதுக்குடியிருப்பில் புகழ் பரப்பும் சுடர் புவியெங்கும் புகழ் பெற உயர்ந்திடவே விளையாட்டுடன் சமூக சேவையுமாய் விரைந்து நடாத்திடும் கழகம் சுடர் முறையான கல்வியும் சேர்ந்திடவே நிறைவாய் வளர்ந்து உயர்ந்திடுவாய் வளர்க உயர்க வானுறவே சுடர் வளர்க உயர்க வானுறவே வளர்க உயர்க வானுறவே சுடர் வளர்க உயர்க வானுறவே. சுடர் கீதத்தினை கூறிய பாடல் வரிகளை எழுதியிருந்தார் அமரர் சிவசம்பு தர்மலிங்கம் அவர்கள். அவரோடு இணைந்து சுடர் விளையாட்டு கழகத்தில் இருந்து உயிர் நீத்த அத்தனை உறவுகளின் ஆத்மா சாந்தி வேண்டி ஒரு நிமிட மௌன இறைவணக்கம் இடம்பெறும். பணிவோடு அழைக்கின்றோம் புதுக்குடியிருப்பு ஸ்ரீ விக்னேஸ்வரர் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ யானா ஜனார்த்தன சர்மா ஐயா அவர்களை பணிபண்புடன் அழைக்கின்றோம். மகோபியோ நமக குருபியோ நமக அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்ஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மதே. எல்லாம் வல்ல ஸ்ரீ விக்னேஸ்வர பெருமானுடைய திருதாள் பணிந்து அன்னை கண்ணகாதேவியின் அனுக்கிரகத்தோடு இன்றைய நிகழ்வினை தலைமை தாங்கி நடத்துகின்ற
சுடர் விளையாட்டு கழகத்தின் தலைவர் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய அதிதிகளே, எல்லாத்திற்கும் மேலாக இக்கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்தவனாக, உண்மையிலேயே ஒரு கிராமத்தின் மக்களோடு பின்னி பிணைந்ததாக நட்புறவோடு இணங்கி அவர்களுடைய வாழ்வில் இணைந்ததாக செயற்படுவது ஒரு கிராமத்தின் விளையாட்டுக் கழகங்கள். அந்த வகையில் புதுக்குடியிருப்பு சுடர் விளையாட்டுக் கழகமானது தங்களாலான சமூக சேவைக்கு அப்பால் இந்த சித்திரை வருடத்தில் மக்களிடையே மறையாது ஒழியாது இந்த விளையாட்டுக்களை தங்களது நினைவுக்கு கொண்டு வந்து இந்த விளையாட்டுக்களின் ஊடாக அவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி ஊட்டும் நிகழ்வாக இந்த 2026ஆம் ஆண்டிற்கான சித்திரை கலாசார விளையாட்டு விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த விளையாட்டுக்களானது மக்களோடு பின்னி பிணைந்ததாக இருப்பது ஒரு திண்ணம். அதாவது நாங்கள் எந்த செயற்பாடுகளையும் எந்த விளையாட்டுக்களையும் சமூக வலைத்தளங்களூடாக பார்த்து மகிழலாம். ஆனால் இந்த சித்திரை குதூகலத்தில் வழுக்கு மரம் ஏறுதல், தலையணை சமர், நிறமூட்டி உடைத்தல், மிட்டாய் ஓட்டம், இந்த விளையாட்டுக்களை எந்த சமூக வலைத்தளங்களூடாக கண்டு கழித்து அந்த உடல் ரீதியாகவோ அல்லது உளம் சார்ந்த அந்த திருப்தியான மனோநிலை அடைவது என்பது அது ஈடாகாது. இந்த மைதானத்தில் மட்டும்தான் அது ஈடாகும். ஆகவே இவ்வாறான விளையாட்டுக்களை ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் அந்தந்த கழகங்கள் விளையாட்டு கழகங்கள் நடத்தி வைப்பது சால சிறந்த ஒரு சமூக சேவையாகும். அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வானது இனிதாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் நடைபெற எல்லாம் வல்ல விக்னேஸ்வர பெருமானுடைய அனுக்கிரகத்தோடு கண்ணகி தேவியின் அருளாசியோடும் எனது வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி லோகா சமஸ்தா சுகினோபவந்து, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ஆசியுரையை வழங்கிய ஆன்மீக அதிதி சிவஸ்ரீ ஆனா ஜனார்த்தனன் சர்மா ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வரவேற்புரையினை நிகழ்த்திட திரு மூடா தனார்த்தனன் சுடர் விளையாட்டுக் கழகத்தின் செயலாளர் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். புதுக்குடியிருப்பு சுடர் விளையாட்டுக் கழகமானது சித்திரை புத்தாண்டினை சிறப்பிக்கும் விதமாக 2026ஆம் ஆண்டிற்குரிய சித்திரை புத்தாண்டு சிறப்பு கலை கலாசார மற்றும் களியாட்ட விளையாட்டு நிகழ்வினை இன்றைய தினம் எமது புதுக்குடியிருப்பு சுடர் பொது விளையாட்டு மைதானத்தில் வெகு விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் குறித்த நிகழ்வில் எமது அழைப்பினை ஏற்று இங்கே ஆன்மீக அதிதியாக கலந்து இந்நிகழ்விற்கு ஆசீர் வழங்கி கொண்டிருக்கும் புதுக்குடியிருப்பு ஸ்ரீ விக்னேஸ்வரர் ஆலயத்தினுடைய பிரதம குரு சிவஸ்ரீ ஆனா ஜனார்த்தனன் சர்மா அவர்களை கழகம் சார்பாக வரவேற்பதோடும் எமது அழைப்பினை ஏற்று சிறப்பு அதிதிகளாக கலந்து இந்நிகழ்வினை மேலும் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையினுடைய வைத்தியர் டாக்டர் கானா கோமகராஜா அவர்களை கழகம் சார்பாக வரவேற்பதோடும் மற்றுமோ சிறப்பு அதிதியாகிய பொறியியலாளர் யோவண்ணா தவனேசன் அவர்களை கழகம் சார்பாக வரவேற்பதோடும் மற்றுமோ சிறப்பு அதிதியாகிய கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்தியர் டாக்டர் சீனா சிவவேணன் அவர்களை கழகம் சார்பாக வரவேற்பதோடும் மற்றுமோ சிறப்பு அதிதியாகிய இலங்கை இளையோர் மல்யுத்த அணியின் பயிற்றுவிப்பாளர் திரு வி திருச்செல்வம் அவர்களையும் கழகம் சார்பாக வரவேற்கின்றோம். எமது அழைப்பினை ஏற்று கௌரவ அதிதிகளாக கலந்து இந்நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மண்முனை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் திரு வேணா சிவபிரகாசம் அவர்களை கழகம் சார்பாக வரவேற்பதோடும் மற்றுமோர் கௌரவ அதிதியாகிய மண்முனை பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் திரு மூனா கிருவேந்திரன் அவர்களை கழகம் சார்பாக வரவேற்பதோடும் மற்றுமோர் கௌரவ அதிதியாகிய மட் புதுக்குடியிருப்பு கண்ணகிமகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் திரு ஆனா குலேந்திரராஜா அவர்களை கழகம் சார்பாக வரவேற்பதோடும் மற்றுமோர் கௌரவ அதிதியாகிய
புதுக்குடியிருப்பு ஜீவானந்தா பெண்கள் ஆச்சிரமத்தினுடைய பொறுப்பாளர் அருட் சகோதரி பாக்கியம் ஹெலன் அம்மணி அவர்களையும் கழகம் சார்பாக வரவேற்பதோடும் மட்டுமோர் கௌரவ அதிதியாகிய ஆசிரியர் திரு ஆனா ராமேஸ்வரன் அவர்களையும் கழகம் சார்பாக வரவேற்கின்றோம். இங்கே எமது அழைப்பினை ஏற்று அழைப்பு அதிதிகளாக கலந்து இந்நிகழ்வினை மேலும் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்கள், சங்கங்கள், கழகங்களின் பிரதிநிதிகள், அனுசரணையாளர்கள் மற்றும் எமது கிராம மக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி. மிட்டாயோட்டம் இடம்பெற இருக்கின்றது. 5 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கானதாக அமைய இருக்கின்றது. ஆகவே 5 வயதுக்குட்பட்ட சிறார்கள் அனைவரும் மைதானத்திற்குள் வருகை தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இன்று காலை பெரியவர்களுக்கான மருந்து நோட்டம், அதனைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கான மருந்து நோட்டம், அதனைத் தொடர்ந்து 40 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சைக்கிள் ஓட்டம் என்பன இன்றைய நிகழ்வுகளாக இடம்பெற்றிருந்தது. தற்போது மைதானத்தில் 5 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கான சித்திரை புத்தாண்டு கலாச்சார விளையாட்டு விழா 2026 அந்த வகையில் தற்போது மைதானத்தில் 5 வயதுக்குட்பட்ட மிட்டாய் ஓட்டத்தினை தொடர்ந்து உடன் ஆரம்பிக்கப்படும் போட்டியாக வழுக்கு மரம் ஏறுதல். வழுக்கு மரம் ஏறும் போட்டியாளர்களுக்கு ஒரு அன்பானது பணிவானது வேண்டுகோள். அணிக்கு 3 பேர் கொண்ட குழுக்கள். குறிப்பாக நீங்கள் கயிறினையோ அல்லது துணியினையோ பயன்படுத்த வேண்டாம். வழுக்கு மரத்தில் சிறப்பான முறையில் ஏறுதல் வேண்டும். வழுக்கு மரம் ஏறும் போட்டியாளர்களுக்கு ரூபாய் 20,000 வழங்கப்படும். வழுக்கு மரம் ஏறும் போட்டியாளர்கள் போட்டி நிகழ்ச்சி இடம்பெறும் இடத்திற்கு வருகை தரும்படி
தற்பொழுது பெண்களுக்கான நிறப்பானை உடைத்தலில் முதலாவது போட்டியாளர் கலந்து கொண்டிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்த்து பானை அடித்து உடைக்கப்படுமா அல்லது போட்டியாளருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நிறப்பானை அடித்தல், நிறப்பானை பெண்களுக்கான நிறப்பானை உடைத்தல் போட்டியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் சற்று அகன்று நின்று போட்டிகளை பார்வையிட்டால் நாங்களும் போட்டியினை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றொரு போட்டியாளர் பொறுத்திருந்து பார்த்தோம். அடித்து உடைக்கப்படுகிறதா? சூரிய பகவான் உச்சம் கொண்டிருப்பதனால் இளைஞர்கள் சற்று போட்டிகளில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டவில்லை. 4:30 மணிக்கு பின்பாக இவர்கள் தங்களது திறமைகளை வெளிக்காட்ட இருக்கின்றனர். தொடர்ச்சியாக தலையணை சமர் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. வருடம் இந்த நிகழ்ச்சியில் இந்த விளையாட்டுக் கழகத்தால் நடத்தப்படுகின்ற தலையணை சமர் நிகழ்ச்சியில் அதிக அளவான ஆண்கள் கலந்து கொள்வது வழக்கம். ஆண்கள் மாத்திரம் தங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். சஸ்கான், பிரசாத், மதுமிதன், கேபர்கான், கிரோதாஸ், கஜூர், கோசகன், தர்சன் 9 பேர் இதுவரையில் நிகழ்ச்சி சிறப்புகளுக்கான சாக்கட்ட நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக பிரபலேசன், சனு, கிரோதாஸ், சதீஷ் ஆகியோர் தற்பொழுது பானை உடையும் சந்தர்ப்பம் இருக்கின்றதா பார்க்கலாம். அது தவறவிடப்படுகின்றது. தொடர்ச்சியாக மைதானத்தில் சிறப்பாக சிறுவர்களுக்கான சாக்கோட்டை நிகழ்ச்சிக்கு நடுவர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற ஆலய பரிபாலன சபையினை சேர்ந்த பாலச்சந்திரன் மற்றும் பெண்களுக்கான நிறப்பானை உடைத்தலில் ஆர்வமாக கலந்து கொள்ளும் போட்டியாளர்களே, தயவு செய்து அந்த கம்பத்துக்கு அங்காள பக்கம் போயிட்டு பாருங்க. நீங்க போட்டிகளுக்கு இவர்கள் பானையினை காணாமல் இருக்கின்றனர். உங்கள் அழகினை ரசிப்பவர்கள் தென்படுகிறது. சற்று அகற்று என்று நீங்கள் தொடர்ச்சியாக ஆண்களுக்கான தலையணை சமர் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நடுவணம் வழங்குவது டாக்டர் கானா காமகராசா வைத்தியர் போதனாஸ் வைத்தியசாலை மட்டக்களப்பு. தொடர்ந்து திரு யோகனா கபடேசன் பொறியியலாளர், வைத்தியர் சீனா சிவபேணன் ஆதார வைத்தியசாலை கல்முனை வடக்கு. திரு வீணா திருச்செல்வம் இலங்கை இளையோர் திரு வீணா திருச்செல்வம் இலங்கை இளையோர் மல்யுத்த அணியின் பயிற்றுவிப்பாளர் ஆகியோர்களை இந்த தலையணை சமர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பொதுவா வைத்தியசாலை மட்டக்களப்பு வாசகன் ஆகியோரை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து தலையணை சமர் நிகழ்ச்சியினை நிகழ்த்துவதற்காக எமது கழகத்தின் சிரேஷ்ட அங்கத்தவர்கள் யோகநாதன், முகுந்தன், வாசகன் மற்றும் சோபன்ராஜ் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். தொடர்ச்சியாக தலையணை சமர் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. இந்த தலையணை சமர் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக இதுவரையில் 14 ஆண்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். சூரிய பகவானின் தாக்கம் காரணமாக சற்று இந்த விளையாட்டு தாமதித்து நடத்தப்படுவதனால் இந்த விளையாட்டில் கலந்து கொள்வதற்காக ஆண்கள் அதிக அளவில் கலந்து வருகின்றார்கள். பொதுக்குறைப்பு ஸ்ரீ கண்ணகம்மன் ஆலய பிரதம குரு
ஆசிரியர் மைய ஆனா ராமேஸ்வரன் ஐயா அவர்களை பணிபன்புடன் அழைக்கின்றோம். குறுகிய நேரத்தில் மாத்திரமே இருக்கும். எனவே இதை தவற விடாமல் பெற்றுச் செல்லுங்கள். இன்னும் சற்று நேரத்தில் எங்களது ஆண்கள் இலக்கு நோக்கி ஓடி வருவார்கள். சற்று அகன்று நின்று பார்க்க வேண்டும், அல்லது உங்களது தலைகள் மற்றும் கால்களில் கொண்டு விழுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. பரவாயில்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். வருடத்தில் ஒரு முறைதானே புதுக்குடியிருப்பு சுடர் விளையாட்டுக் கழகம் தற்போது மைதானத்தில் ஆண்களுக்கான பழையணி சமர் இடம்பெற இருக்கின்றது. இதனை ஆரம்பித்து வருகின்றார்கள். நிலையோட்டம் இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் கலைச்செல்வன் லீலாவதி, தியாகசீலன் சாந்தினி அவர்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பயிற்றுவிப்பாளர் ஆகியோர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுடர் விளையாட்டுக் கழகத்தின் சித்திரை மீனவர்களுக்கான தோணியோட்ட போட்டி இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை பொழுதில் ஆண்களுக்கான மரதன் ஓட்டம், ஆண்களுக்கான சைக்கிள் ஓட்டம் என்பன காலை பொழுதில் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து தற்போது சுடர் விளையாட்டுக் கழக பொது மைதானத்தில் கலாச்சார விளையாட்டுகள் அனைத்தும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விளையாட்டுகளில் வெற்றியீட்டுகின்ற மற்றும் பங்கு பெற்றுகின்ற வீரருக்கு 15,000 ரூபாய் பணப்பரிசும், 3ஆம் இடத்தினை பெற்ற வீரருக்கு 10,000 ரூபாய் பணப்பரிசும், மரதனோட்ட போட்டியில் கலந்து போட்டி தூரத்தினை வெற்றிகரமாக நிறைவடைய செய்த அனைத்து வீரர்களுக்குமான பெருமதிமிக்க பரிசுகளும் ஆறுதலாக வழங்கப்பட இருக்கின்றது. தொடர்ந்து சிறார்களுக்கான மரதனோட்ட போட்டியில் வெற்றியீட்டிய 1ஆம், 2ஆம், 3ஆம் இடங்களை முடித்த அனைத்து வீரர்களுக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது. 3ஆம் இடத்தினை பெற்ற வீரருக்கு 15,000 ரூபாய் பணப்பரிசும், அதே போன்று 4ஆம், 5ஆம் இடங்களை பெற்ற வீரர்களுக்கு பெருமதிமிக்க விசேட பரிசுகளும், அதே போன்று போட்டி தூரத்தை வெற்றிகரமாக நிறைவடைய செய்த வீரர்களுக்கு பெருமதியான பரிசுகளும் வழங்கப்பட இருக்கின்றது. அதே போன்று 3ஆம் இடங்களை பெறுகின்ற அனைவருக்கும் பெருமதிமிக்க பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றனர் சுடர் விளையாட்டுக் கழகத்தினர். தற்போது சுடர் விளையாட்டுக் கழகத்தின் சித்திரை புத்தாண்டு கலாச்சார விளையாட்டு விழா மேடைக்கு அதிதிகளை சந்திப்பதற்காக வினோத உடை போட்டியாளர்கள் வருகை தந்திருக்கின்றனர். வாங்க, முதல் நம்மட முருகன் வந்திருக்கிறப்பா. வணக்கம் முருகன், உங்களோட பேர் என்ன? முருகன். முருகன் எங்க இருந்து வரேன்றாப்பா? தாண்டாவில இருந்தா. எத்தனை வருஷமா தாண்டாவில இருக்கீர்? 3 வருஷமா. மயில கட்டி போட்டு வந்திருக்கீர் முருகன். அது என்ன போக வரியா? சரி, அந்த மயில் இறைதானாரு? சரி, சின்ன முருகன் தானே, வடிவா சொல்றேன். சரி, எல்லாரும் கையை கொடுத்து போங்க. அடுத்த யாருப்பா நான் வந்திருக்கிறேன். வணக்கம், உங்களோட பேர் என்ன? அம்மனா? என்னம்மா நீ என்ன காளியா? என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? மக்கள் ஒருவருக்கு ஒரு பொருள் ஆசைப்படாம ஒற்றுமையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். அம்மன் சொல்ற வசனம் சொல்லியிருக்கா, எல்லா மக்களும் ஒற்றுமையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும். ஒரு கையை தட்டுங்களேன், கொஞ்சம் நல்ல ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்கா.
எந்த கடவுளே அனுமானும் சீதையும் நீ எங்கடா சீதையை பிடிச்சி வந்த நீ எங்க இருந்து வாரியல் அனுமான் இந்தியா இந்தியா இருந்தா இதாரு பக்கத்துல சீதை சீதை எங்க பிடிச்ச நீங்க ராவணன் இந்தியாவில் இருந்து கடத்திட்டு வந்தவன் ஓ கடத்திட்டு வந்து எங்க வச்சிருந்தவன் நுவரேலியாவில் நூறேலியாவில் எவ்வளத்தை வச்சிருந்தவன் சீத்தை அம்மன் கோயில் இதான். எல்லாரும் ஒற்றுமையாகவும் பாசமாகவும் எல்லாரும் நல்லா அடிக்கணும். எல்லாரும் நல்லா இருந்தா காணுமாம் அவருக்கு கொஞ்சம் இந்த சமவோச உருட்டி கொடுத்தா தான் கொஞ்சம் வடிவா களைப்பேர் போல இருக்கு ஆறு அம்மா அவருக்கு சமவோசம் வாங்கி கொடுங்க வடிவா கிடைக்கிறதுக்கு போங்க போங்க ஐயாட்டாலாம் போய் வடிவா கழிச்சிட்டு போங்க அடுத்தது வாவுல வணக்கம் உண்ட வேறுன்னு டான்ஸரா ஷோக்கா டான்ஸ் ஆடுவாள் போல இருக்கு நம்மளோட பிரதீஷா எப்படி ஆடுவாள்னு இருக்கா பாப்பா என்ன பாட்டு போடணுமா இல்லை நீங்க ஆடுவீங்களா தெரியாதா அப்ப டான்ஸ் 2-3 ஆடி காட்டுவோம் ஆடி காட்டுங்க அப்போ பாட்டு படிச்சு ஆடுங்க கொட்டி பூனை வீட்டிலே குறும்பு நிறைய செய்யுது சட்டி பானை உருட்டுது பாலை குடிக்க பார்க்குது எலியை பிடிக்க சரியில்லை அம்மாவோட மொட்டியடைத்தல் போட்டி சிறப்பாக நிறைவடைந்திருக்கின்றது. அந்த டான்சர் பாட்டு படிக்கிட்டு போயிருக்காவு இதாருடா பாது என்னவா இல்ல ரைட் என்ன வேஷம் இது என்ன வேஷம் போட்டீங்க தமிழ் டீச்சர் தமிழ் டீச்சர் வேஷம் போட்டிருக்காவு அடுப்பு அடுப்பு மழையும் பெஞ்சது நானே வீர மழையே மழையே ஏன் பெஞ்சா புல்லு வளரல நான் பெஞ்சா புள்ளே புள்ளே ஏன் அளந்தா மாடு பின்ன நான் வளர்ந்த மாடு மாடு ஏன் தின்னா பாடு சுரக்கடான் தின்னா பாலே பாலே ஏன் சுரந்தா குழந்தை அழுதது நான் சுரந்த குழந்தை குழந்தை ஏன் அழுதா எறும்பு கடிச்சது நான் அழுத எறும்பு எறும்பு ஏன் கடிச்சா என் புத்தகத்துல கேட்ட சும்மா இருப்பேன் தமிழ் டீச்சர் கொழுக்கட்டை பாட்டு வந்து படிக்காவும் என்ன விளங்கிட்டே வரியா விளங்கினா அது தெரியுமா கொழுக்கட்டை பாட்டு நான் ஒரு காக்கா பாட்டு படிச்சு காட்டியா இதெல்லாம் முடியா படிச்சு காட்டுறேன்னா தமிழ் டீச்சருக்கும் உங்களுக்கு சேர்த்து இராரி டீச்சர் வந்திருக்கிற வணக்கம் என்ன பேர் திவ்யவாணி திவ்யவாணி வந்திருக்காவு தெரியுமா என்ன என்ன வேஷம் இது டீச்சர் டீச்சர் எல்லாரும் டீச்சரா தான் பாரு இளைஞரா பாரு இது என்ன டீச்சர் வேஷம் ஆங்கில டீச்சர் அம்மோ நமக்கு ஒன்றும் தெரியாது இது இங்கிலீஷில் எப்படிப்பா கதைக்கிற இந்த பிள்ளையோட சரி நீங்க அவங்களுக்கு ஏதாவது இங்கிலீஷில் சொல்றேன்டா சொல்லிட்டு போங்க மை பெட் சொல்லுங்க மை பெட் மை பெட் மை பெட் இஸ் a cat. It is a brown cat. அவ்வளவு தானா விளங்கிட்டா விளங்கலையா அப்ப இன்னொருக்கா சொல்லுங்க அந்த விளங்கலையா டீச்சர் சொன்னது My pet is a cat. It is a brown cat. கையை தட்டுங்க கொஞ்சம் போய் அப்படியே போயிட்டு வாங்க வணக்கம் வணக்கம் தம்பி நீங்க யாரு சாய் கோட்டும் சூட்டும் அடிச்சு பார்க்க கோமராஜா டாக்டர் மாதிரி இது என்ன பேக்கெல்லாம் சாயா வச்சுக்க என்ன என்ன வேஷம் போட்டுருக்கா என்ன பேர் உண்டு பேங்க் மேனேஜர்னா பேங்க் மேனேஜரா கடவுளே சுடர் விளையாட்டு கடைக்கு ஒரு பேங்க் மேனேஜர் கிடைச்சிருக்கார் போல இருக்கு சரி பேங்க் மேனேஜர் இப்ப நிறைய காசிகள் கொள்ளை அடிக்கானே இப்ப எந்த போனுக்கு நேற்று முந்தின நாள் ஓடிபி நம்பர் கேட்டு வந்தது அந்த வேலையெல்லாம் செய்யறவங்க கூட பேங்காலானா இல்ல இல்ல அப்ப ஆறு பேங்கால செய்யறான் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த கொள்ளை அடிக்கிறது ஓடிபி நம்பர் எல்லாம் கேட்டு இப்ப ஆக்கள் அக்கௌண்ட்ல இருந்து காசு எல்லாம் எடுக்கானேலாம் என்ன சொல்றீங்க காசு எடுக்கிற ஆக்களை போலீஸ்ல ஒடிச்சு கொடுக்கணும் காசு எடுக்கிறாக்களை போலீஸ்ல உடிச்சு கொடுக்கணும் வேணே ரைட் வேற என்ன செய்யணும் உங்களோட பேங்கால எங்களுக்கு என்ன பாதுகாப்பு தருவீங்க அக்கௌண்ட் திறந்தா வச்சு பூட்டி எடுப்போம் வச்சு பூட்டி எடுப்பீங்களா சரி அவர் நம்மட பேங்க் புத்தகத்தை கொடுத்தா வச்சு பூட்டி பாதுகாத்து தருவேராம் வேற என்ன சொல்ல விரும்புறேன் மக்களுக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதானா சரி அப்படியே போயிட்டு வாங்க கவனம்
வணக்கம் தம்பி. நீங்க என்ன 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 பேப்பர் எல்லாம் போட்டு எனது பெயர் நூலகத்தில் உள்ள புத்தகம். உங்களோட பேசம் என்ன? நூலகத்தில் உள்ள புத்தகம். நூலகத்தில் உள்ள புத்தகம். எந்த நூலகத்தில் இருந்து வாரையல்? நம்முடைய புதுக்குடியிருப்பு. புதுக்குடியிருப்பு நூலகத்தில் இருந்து வாரையல். அங்க என்னென்ன நூலகம் இருக்கு, என்னென்ன என்ன சொல்ல போறேன் நம்மட என்ன பாதித்திருக்கிற வண்டுகளுக்கெல்லாம்? பிள்ளைகள் ஒருத்தரும் புத்தகம் வாசிப்பதில்லை, அதனால புத்தகத்தை வாசியுங்கள் என்ற விழிப்புணர்வோட வந்திருக்கிறேன். நல்லொரு தகவலோட வந்திருக்கார். நீங்க எல்லாம் அடி வீட்டு பள்ளியில படிச்சதுக்கு பிறகு போய் புத்தகம் தோறல நூலகத்துக்கு 6 போற கை வச்சு 6 லைப்ரரிக்கு போற ஒரு வரும் போறல அந்த வார்த்தையா அதான் நூலகத்தில இருந்து வந்திருக்கார். நூலகத்துக்கு போய் நல்ல நல்ல புத்தகங்களை எல்லாம் படிச்சு நீங்க பெரியாக்களா வரணுமா? என்ன பேர்? கோவர்த்தனன் சொல்றாரு. சரியா? ரைட். அப்படியே போயிட்டு வாங்க. வினோதோட போட்டியில ஒரு 10 பேர் கலந்து கொண்டிருக்காங்க. 6 முதலாவதா வருவாண்டு நம்ம புறவு பார்ப்போம். நன்றி.